அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 13 பற்றி தான் பார்க்க போகிறோம். 13ஓட ஹெட்லைன்ஸ் என்னன்னா ரூம் ஃபார் எரர். அதோட பார்ட் 2 தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆத்தர் ஃபஸ்ட்டு ஒரு கோட் சொல்ல வராங்க. அது யாரோட கோட்னா நசீம் தாலப் அவங்களோட கோட்டு. அந்த கோட்டில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஆபத்தை விரும்புவராக இருக்க வேண்டும், அதோடு அழிவை வெறுக்கிறவராகவும் இருக்க வேண்டும். என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்போவுமே நீங்கள் ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி எப்போவுமே ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். அதே நேரம் அதில் வர என்னெல்லாம் அழிவு வரும் அதையும் நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதில் 95% நமக்கு சக்ஸஸாக போகலாம், 5% நமக்கு லாஸாக இருக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன சொல்லலாம், எப்போவுமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் கன்சிடர் பண்ணணும், ரிஸ்க்கையும் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காமல் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாது. அது மாதிரி சில இதை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், அவர் அடிக்கடி சொல்ல வரதான் டைவர்சிஃபைடான செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எப்போவுமே ஒரே ஒரு செக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்ல வராரு. என்னென்ன நாம் கன்சிடர் பண்ணாத விஷயங்கள் நம்மளை பாதிக்கும் அதான் சொல்ல வராரு. இப்போ நம்ம என்னதான் நம்ம ப்ரீ பிளான்டாக, என்னதான் வெல் பிளான்டாக நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம யோசிக்கான சம் கிரேசியான விஷயங்கள் நம்மளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அதை பற்றி தான் இதில் சொல்ல வராரு. இதில் அவர் வேர்ல்டு வார் 2ல் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் சொல்ல வராரு. வேர்ல்டு வார் 2ல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஹிஸ்ட்ரி எதுனா, நம்ம ஸ்டாலின் கிராட் 1942 2ஆம் உலகப் போர் நடந்த டைமில் ஒரு நிகழ்வை தான் இதில் சொல்ல வராரு. அதில் என்னென்னா, ஜெர்மனி ஒரு இடத்துல வார் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்த டேங்க்ஸ் அதுதான் முன்னே போகும். வார் பண்ணும்போது அதான் முன்னே போக வேண்டியது. பட் ஆனால் அவங்களோட டேங்கில் 104 டேங்க் இருந்த அவங்கள்ட்ட அந்த யூனிட்ஸில் வெறும் 20 மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. எதனால் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா, அதான் அதோட ஒரு இன்ஜினியர் எழுதுறாரு, ஒரு கட்டுரையில் எழுதுறாரு, நாங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணோம், பட் இந்த ஃபீல்டில் இருக்க இந்த எலிகள் இருக்குது தெரியுமா, அது அவங்களோட அந்த டேங்கோட யூனிட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை மொத்தமாக அது கட் பண்ணி விட்டுட்டு, அதனால தான் அவங்களால அதில் அந்த டேங்கை யூஸ் பண்ண முடியலை. 104 டேங்கில் வெறும் 20 டேங்க் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க என்னெல்லாமோ சேஃப்டி கன்சர்ன் எல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பட் அதோட அந்த ரேட்டோட சேஃப்டி, ரேட் உள்ளே எப்படி கடிக்கணும் அவங்க அதை எதிர்பார்த்துட்டு கூட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆத்தர் சொல்ல வராரு. எப்போதுமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணதும், ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.